ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தாந்திரிக பரிகாரம் விஷயமா நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஹெல்த் விஷயமா பேசி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம கூட தாந்திரிக ஜோதிடர் டாக்டர் பிரகாஷ் அவங்க இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம், நீர்க்கட்டி, அந்த மாதிரியான இஷ்யூஸ் நிறையவே இருக்குது. இன்னும் சொல்ல போனோன்னா பிரெஸ்ட் கேன்சர், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. இதற்கு ஏதாச்சும் எளிமையாக தாந்திரிக பரிகாரம் நிறைய இருக்குமா? நிறைய இருக்குது. என்னென்னா தாந்திரிக பரிகாரங்கள்லேயே பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன், மாதவிடாய் பிரச்சனை எல்லா குழந்தைங்களும் மேக்ஸிமம் ரெகுலர் இருக்காது. ஏன்னா பள்ளியில் போகிற குழந்தைகளாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், உடல் வாகை பொறுத்து தான் ஒரு சில சூழல்கள் ஏற்படும். சரிங்களா? உடல் வாகு சூடை பொறுத்து தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ஆனால் இதுக்கு எளிமையான ஒரு பரிகாரம் அப்படின்னா, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா நான் சொல்லுவேன், பீட்ரூட் அல்வா செஞ்சு தானமாக கொடுங்க. பீட்ரூட்டு அல்வா செஞ்சு தானமாக கொடுங்க. இதுவே ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, துர்க்கைக்கு குங்கும அபிஷேகம் பண்ணுங்கள். துர்க்கை அம்மன் இருக்காங்கள்ல, ராகுகால நேரத்தில் உங்களோட குழந்தைக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி துர்க்கைக்கு குங்கும அபிஷேகம் பண்ணுங்கள். ஒரு சிறப்பு ஏற்படுத்தும். இதுவே ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு 18 வயசுக்கு மேலே உள்ள பொண்ணுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, பீட்ரூட் அல்வா செஞ்சு தானமாக கொடுங்க. சரி, ரத்தப்போக்கு சார் நிற்கவே மாட்டேங்குது, ஒரு 5 நாள் இருக்க வேண்டியது 12 நாள் 15 நாள் இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகுது அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா, ஆட்டு ரத்தம் வாங்குங்க. அந்த ஆட்டு ரத்தத்தை வாங்கி ஆற்றங்கரை, ஆறு இருக்குது பார்த்திங்களா, தண்ணி ஓடுற தண்ணி, அதில் போட்டுருங்க. நீங்கள் கரைச்சி விடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அதை வாங்கி அப்படியே அதை கவரில் அந்த தண்ணியில் போட்டுருங்க. ஓடுற தண்ணியில் போட்டுருங்க. அது எந்த தண்ணினாலும் பரவாயில்ல, அப்போ அப்படியே நின்றுடும். சரிங்களா? இது ஒரு 3 விதமான பரிகாரங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய். சகோதரி கேட்ட மாதிரி பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸே பார்த்திங்கன்னா இந்த மார்பக புற்றுநோய் தான். இதை தவிர்க்கணும். நம்ம புற்றுநோய்னா என்ன சொல்லிடுறோம் சார், கேன்சர். எடுத்தோடனே சொல்கிறது என்னென்னா, கேன்சர் என்னமோ பெரிய கொடூரமான ஒரு வியாதி மாதிரி எல்லாருமே, ஐயா அவங்களுக்கு கேன்சராம்ப்பா, ஒரு பிரெஸ்ட்டே எடுத்துட்டாங்கப்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது மிகவும் தவறு. என்னென்னா பெண்கள் மகாலட்சுமி, அவங்கள அப்படி சொல்லவே கூடாது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கான அந்த பரிகாரம், அந்த நோயிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு பரிகாரம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உளுந்து, வீட்டில் இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து, இந்த கருப்பு உளுந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோட கொஞ்சோண்டு பச்சை பாசிப்பயிறு, ரெண்டையும் சம அளவு எடுத்துக்கங்க. ஒரு 50 கிராம் இல்லை ஒரு 100 கிராம் ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு, உங்களுடைய இடதுபுறமாக ஒரு 16 சுற்று, வலதுபுறமாக ஒரு 16 சுற்று. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு தெரிய வந்த உடனே இதை வாரம் ரெகுலராக புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த நாளில் சுற்றிட்டு கொண்டு போய் ரோட்டில் போட்டுருங்க. வண்டி வாகனங்கள் அது மேலே ஏறினோன்னே என்ன ஆகும்னா, இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நாம் டாக்டர் கிடையாது, இருந்தாலும் ஒரு பரிகாரம் தான் கொடுக்குறோம். இந்த பரிகாரம் புதன் ராகுவை நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுருவேன். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இது கண்டிப்பாக சரியாகும். சரிங்களா? ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதை கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த கர்ப்பகோஷத்துல எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கெல்லாம் என்ன பண்ணும்? ஒன்றும் இல்லைம்மா, இப்போ கர்ப்பப்பை பார்த்திங்கன்னா வீக்காக இருக்குது சார், குழந்தை பிறக்காது, நீர்க்கட்டி பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். ஒன்றும் இல்லை, மலவேம்பு, நீர்க்கட்டி பிரச்சனை உள்ளவங்க மலவேம்பு ஒரு 5 குழந்தை 6 குழந்தை பிறந்தவங்கள்ட்ட போய் காலையில் மலவேம்பு இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக ஒரு 3 உருண்டை வாங்கிக்கோங்க. இதை கரெக்டாக அந்த பீரியட்ஸுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வாங்க. பீரியட்ஸ் வரப்போகுது, 1 வாரத்துக்கு முன்னாடி அந்த மலவேம்பு உருண்டை 3 உருண்டை சாப்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நீர்க்கட்டி பிரச்சனை சரியாயிடும். ஒன்று. இதுக்கப்புறம் இந்த எல்லோரும் சொல்கிற மாதிரி, சார் இதனால் ரொம்ப வயிறு வலிக்குது சார், இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் தாங்க முடியாத ஒரு வலியை சந்திப்பாங்க. அது எல்லா பெண்களுக்கும் உண்டானதான். என்னுடைய தாயாருக்கும், என் சகோதரியாரும், என் மனைவியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். இதை என் மனைவி என்கிட்ட சொன்னபோது நான் சொன்னேன், ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கப்பா. இந்த முழு தேங்காயை அந்த வயிறு வலிக்கும் பொழுது அதில் 3 சுற்றி ரோட்டில் உடச்சிரு. அந்த வலி அப்படியே மறைஞ்சிரும். ரொம்ப எளிமையான பரிகாரம் தானே. ஒரு தேங்காய் தானே செலவாக போகுது, ஆனால் வலியை எடுத்துரும். இப்படி 3 தடவை சுற்றுனீங்கன்னா அந்த வலியை எடுத்துரும். தேங்காய்க்கு அவ்வளோ பவராக, உண்மையாகவே தேங்காய்க்கு தான் மிகப்பெரிய சக்தி இருக்குது. நீரை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குது? தேங்காய்கிட்ட தான் இருக்குது. அப்போ அந்த தேங்காயில் அவ்வளோ பெரிய ஒரு மகிமை இருக்குது. அந்த வலியை அந்த தேங்காய் வாங்கி கொள்ளும். சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் பண்ணுங்கன்னு அந்த தாந்திரிகம் சொல்லுது. மாந்திரிகம் வேறு மாதிரி சொல்லும்.
ஜோதிடம் வேறு மாதிரி சொல்லும், ஆனால் தாந்திரிகம் எளிமையான பரிகாரம் மட்டுமே சொல்லும். நிறைய பேர்த்துக்கு இந்த நர்வ்ஸ் சம்மந்தமாக வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூஸ்க்கெல்லாம் என்ன பண்ணணும்? இந்த கைகால் நடுக்கம் தானே சொல்கிறீங்க. பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், இந்த கைகால் நடுக்கம் அப்படின்றது எல்லோரும் நரம்பு பிரச்சனை, நரம்பு மண்டல பிரச்சனை, இல்லை உங்களுக்குள்ளே இருக்க பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயம் போகணும்னா ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வரணும். ஸ்ரீவாஞ்சியம் ஒரு நர்வஸாக இருக்க பொண்ணு, எதுலேயுமே எனக்கு அவள் எப்படி கல்யாணம் பண்ணி குழந்தை பார்க்க போகிறான்னு தெரிலங்க அப்படின்லாம் இப்போ அம்மா அப்பா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும், ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வந்தால் உண்மையாகவே அந்த நடுக்கம் பயம்லாம் போயிடும். இல்லை இதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிகப்பு நூல் எடுத்துக்கங்க. அந்த பொண்ணுடைய வலது கையில் சிகப்பு நூலை வலது கையில் கட்டுங்க, கருப்பு நூலை இடது கையில் கட்டிட்டு இந்த 2 நூலையும் கட்டி நைட்டு தூங்க வச்சுட்டு காலையில் அந்த பொண்ணு எந்திரிக்கிறதுக்குள்ளே அந்த 2 நூலை கட் பண்ணி கொண்டு போய் ஒரு மண்ணை தோண்டி சும்மா மண்ணை தோண்டி அந்த நூலை புதைச்சிருங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் நடுக்கம்லாம் போயிடும். இது வந்து ஒரு மாந்திரிக பரிகாரம் தான். மாந்திரிகத்தில் ரொம்ப எளிமையான பரிகாரம், மந்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இரவு அந்த கயிறை கட்டுறீங்க 2 சைடுமே கட்டிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க, காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணி கொண்டு போய் மண்ணில் புதைச்சிட்டிங்கன்னா அந்த நடுக்கம் பயம் எல்லாம் போயிடும். இப்போ ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ ஓவராலாக வந்து ஒரு வீட்டில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா, இப்போ டாக்டருக்கான உண்டான செலவு பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் சார்? தன்வந்திரி சரிங்களா, தன்வந்திரியினுடைய மந்திரங்களை கேட்கலாம். இல்லைனா வீட்டில் ஒரு தன்வந்திரி ஹோமம் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோமம்லாம் பெரிய பட்ஜெட்டு, இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் மருத்துவ செலவு வராமல் இருக்கணும் சரிங்களா. எப்படி வராமல் இருக்கணும், அதை எப்படி நம்ம காற்றுக்கொள்ளணும் சரிங்களா. நான் சொல்கிறது என்னென்னா, வீட்டில் இருக்கக்கூடிய தீபம் எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ வீட்டில் வாசலில் 2 ஏற்றுவீங்க, சாமிக்கிட்ட 2 ஏற்றுவீங்க, கிச்சனில் 1, மிஞ்சி போனால் 5 தீபம் தானே ஏற்றுவீங்க. ஆனால் மருத்துவ செலவு அதிகமாகக்கூடிய வீடுகளில் 11 தீபம் ஏற்றுங்கள். அந்த 11 தீபமே 5 எண்ணெயை கலந்து ஏற்றுங்கள்னு சொல்கிறேன். 5 எண்ணெய் சரிங்களா, நல்லெண்ணெய், கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம், இழுப்பெண்ணெய் சேர்த்துக்கலாம், வேப்பெண்ணெய் சேர நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 5 எண்ணெய்களை சேர்த்து கலந்து பஞ்சதீபம் எண்ணெய்ன்னு சொல்லியே இருக்கும். அந்த 5 எண்ணெய் கலந்து அதில் 11 தீபம் போடுங்க. இந்த மெடிக்கல் இஷ்யூ குறைஞ்சிரும். அதே மாதிரி மெடிக்கல் இஷ்யூ வராமல் இருக்கணும்னா அனுமன் சாலிசாவோ அல்லது லலிதா சஹஸ்ரநாமமோ நம்ம வீட்டில் கேட்கலாம். இது வந்து நார்மலாக ஒரு பரிகாரம், அவ்வளோதான். இல்லை இதை தாண்டி எங்களுக்கு பிரச்சனை நிறையா இருக்குது அப்படின்னா ஜோதிடரை அணுகுங்க. எங்கள் வீட்டில் ஏன் மருத்துவ செலவு வருது, வந்து ஜாதகம் பாருங்கள். சார் இவரால் எங்கள் வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அடுத்து இவருக்கு வந்திருக்குன்னா ஏன் வந்துச்சுன்னு பார்க்கணும். அந்த இடத்துல மருத்துவம் சார்ந்த தோஷம் எதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது நோயாளியை நம்ம பாதிச்சிருக்கோமா, இல்லை நோயாளி ஏதாவது பண்ணியிருக்கோமா, நம்ம ஜாதகத்தில் காட்டும். எப்போவுமே அந்தந்த தசாபுத்தி அந்த கிரக நேரங்களில் கரெக்டாக அந்த கிரகம் வரும்பொழுது கிரகம் சார்ந்த விஷயங்களை செய்திருந்தால், நீங்கள் பாவமாக செய்திருந்தால் அது இந்த ஜென்மத்தில் அதை கரெக்டாக கொண்டு வரும். உங்களுக்கே தெரியும், நம்ம இதை பண்ணோம். சப்போஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் ஒரு காய்ச்சல் வந்த பையனை அடிச்சிருக்கீங்க, அது தோஷம். அது எப்போ வரும்னா ஒரு 20 வருஷம் கழித்து உங்கள் பையனுக்கு காய்ச்சல் வரும்போது தான் அடிக்கடி காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில். அப்போ நம்ம அவன் காய்ச்சல் வந்து நமக்கு தெரியாத தவறு தான், அதை திருத்தி கொள்ளணும்னு சொல்கிறேன் சரிங்களா. இப்போ ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கான ஒரு பரிகாரம், தன்வந்திரி பரிகாரம் சொல்கிறேன். தன்வந்திரி மந்திரத்தை வீட்டில் கேட்கணும். இல்லை அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து போய் இப்போ நோயாளிகளுக்கு உணவு தானம் கொடுக்க சொன்னேன், இன்னொரு இதில் சொல்லியிருப்பேன். ஆனால் ஏன் எல்லாருக்கும் இந்த நோயாளிகளுக்கு உணவு தானம் கொடுக்க சொல்கிறேன்னா, எல்லா நோயாளிகளுக்கும் நம்மளால் கொடுக்க முடியாது, சரிங்களா. அப்போது சின்ன சின்ன விஷயந்தான். நோயாளிகளுக்கு உணவு தானம் பண்ணுங்கள். இல்லையா ரோட்டோரமாக இருக்கக்கூடிய வயதான முதியோர்களுக்கு செப்பல் தானம் பண்ணுங்கள். செப்பல் தேய என்ன ஆகும், நம்ம நோய்கள் தேய்ந்து விடும் சரிங்களா. இப்போ ஒரு வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா வீட்டில் எளிமையாக என்ன பரிகாரம் பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, வீட்டில் எல்லார் வீட்லேயும் படி இருக்கா, ஒரு படி எடுத்துக்கங்க, பித்தளை படி ஒரு படி வாங்குங்க, ஒரு படி. இந்த படி நிறைய என்ன பண்ணணும்னா அரிசியை நிறைங்க, அதுக்கு மேலே அன்னபூரணி சரிங்களா, ஒரு வெள்ளி காயின், ஒரு 4 கிராம்பு, 3 ஏலக்காய், இதை மட்டும் வைங்க. அந்த வீட்டில் எப்போவுமே அன்னத்துக்கு பஞ்சம் இருக்காது, பணத்துக்கும் பஞ்சம் இருக்காது, நெகட்டிவ் உள்ளே வரவே வராது. அந்த நெகட்டிவ் வராமல் இருக்க என்ன பண்ணணும்னா, ஒரு வாரத்தில் ஒரு நாள் லெமன் 2ஆக கட் பண்ணி வீடை சுற்றி சரிங்களா. எல்லோரும் உங்களுக்கு டிஸ்டி எடுப்பீங்க, ஆனால் உங்கள் வீட்டுக்கு டிஸ்டி எடுங்க. அப்போ பலி கொடுத்துறீங்க, லெமன் வந்து பலி. அப்போ அந்த பலியை கொடுத்து அந்த வீடை சுற்றி போடும்போது என்னன்னா நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வராது சரிங்களா.
அதே மாதிரி வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுறீங்க, செப்பலை கழுவிட்டு காலை கழுவிட்டு உள்ளே போங்க. சரிங்களா? இப்போ ஒரு வீட்டில் திருஷ்டி தாக்கியிருக்கு அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? ஒன்றும் இல்லைம்மா, வீட்டில் டிஷ்டி தாக்கினா வாங்கி வச்ச காய்கறிகள் உடனே அழுகிரும். ஒன்று, எந்த ஒரு பூச்சி பள்ளி இதெல்லாம் சத்தம் இல்லாமல் போயிடும், வெளியில் போயிடும். அந்த வீட்டில் நெகட்டிவ் இருக்குன்னா இதெல்லாம் உள்ளே வாழாது. இப்போது கத்திரிக்காய் வந்து பூச்சி இருந்துச்சுன்னா அது நல்ல கத்திரிக்காய், பூச்சி இல்லைன்னா அது என்னது, மருந்து கத்திரிக்காய். அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் பூச்சி புழு இதெல்லாம் வந்து தங்குச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு நெகட்டிவ் அந்த வீட்டில் இல்லைன்னு அர்த்தம். பள்ளி நிறையா இருக்கும், அந்த வீட்டில் ஏதோ ஒரு செல்வாக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். பள்ளி நல்லா கத்திக்கிட்டு இருந்துச்சு சார், 10 வருஷம் ஆச்சுன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே பள்ளியே வரலேன்னுவாங்க. அப்போ அந்த வீட்டில் முழுமதியுமே அந்த வீடே தோஷமாக தான் இருக்கும். அதனால தான் அந்த வீட்டில் யாருமே சரியாக பிழைக்க மாட்டாங்க, வாழ மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், ஏதோ பிரச்சனை ஏதோ பிரச்சனை ஏதோ நம்ம வீட்டில் ஒரு வளர்த்த மாடோ அல்லது ஆடோ அல்லது நாயோ அல்லது குருவியோ அல்லது பூனையோ இறந்து விட்டால் அந்த வீட்டில் நெகட்டிவ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ அதை எப்படி சரி பண்ணணும்? சார் எங்கள் வீட்டில் ஒரு நாய் செத்து போச்சு சார், நாங்கள் எந்த நாய் வாங்கினாலும் எங்களுக்கு சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ அதை சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணிக்கலாம்? டக்குன்னு ஜோதிடரை போய் அணுகிடணும். ஐயா எங்கள் வீட்டில் நாய் செத்து போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, என்ன மாதிரியான விஷயங்கள் இதை கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா, பின் பாதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு பரிகாரம் தேவையில்லை, ஆனால் என்ன மாதிரியான கோயிலுக்கு போய் புண்ணியத்தை சேர்த்துக்கலான்றதை தெரிஞ்சுக்குங்க. வீடுகளை எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது, ஏன்னா அந்த குடும்பத்தை காலங்காலமாக வாழணும். வீட்டை கட்டி 10 வருஷத்தில் அந்த வீட்டை விற்றுட்டு போனால் அதில் பலன் இல்லை. காலங்காலமாக வாழணும். நம்ம வீட்டில் ஒரு பள்ளி இருக்கா, நெகட்டிவ் இல்லை. ஒரு பூச்சி போட்டு இருக்கா, நைட்டு என்ன இல்லை. ஒரு நாய் உள்ளே வந்து விளையாண்டு போயிட்டுருக்கா, நெகட்டிவ் இல்லை. ஒரு சில நாய்கள் வீட்டு வாசல்லே இருக்கும், ஆனால் உள்ளே வராது. பார்த்துருக்கீங்களா? ஒரு சில நாய்க்குட்டிகள் என்ன பண்ணும், வீட்டு வாசல்லே தான் இருக்குமே தவிர உள்ளே வராது. உள்ளே தைரியமாக வருதுன்னா அந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம், நெகட்டிவ் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நிறைய பேர் அது வந்து சேர்த்திக்க மாட்டாங்க, வெளியவே இருக்கும் அப்படின்னா அது வெளியவே இருக்கும், ஆனால் அடிக்கடி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும், நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆனால் நமக்கு தெரியாது. அது சும்மா கத்துதுன்னு தான் நம்ம நினைப்போம். இப்போ அந்த வீட்டில் நெகட்டிவ் இல்லையா, தீர்த்த முறைகள் என்ன பண்ணலாம், ஒரு தடவை நம்ம குலதெய்வம் கோயிலில் போய் தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடலாம். இதுக்கு பரிகாரம் ஏதாவது இந்த நெகட்டிவிட்டி போகிறதுக்கு? அதான் நம்ம ஹோமம் பண்ணிக்கலாம். 10 வருடம் ஒரு முறை ஹோமம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. சொந்த வீடு சார் வாடகை வீட்டில் இருக்கோம், எங்களால் ஹோமம் பண்ணோம்னா, ஹோமம் பண்ண முடியலன்னா ஹோமத்தில் கலந்துக்குங்க. சரிங்களா? நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இப்போ ஒரு வாடகை வீடு போகிறாங்க அப்படின்னா அந்த வீடு வந்து செட் ஆகாது. இப்போது நிறைய வீடுகள் பார்ப்பாங்க, எந்த வீடுமே செட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் சார்? ஒன்றும் இல்லைம்மா, வாடகை வீட்டுக்கு நம்ம குடி போகிறோம், அந்த வீடு அவங்க எப்படி வாஸ்து முறைப்படி கட்டியிருக்காங்களான்னு நமக்கு தெரியாது, இல்லை அந்த நிலத்தில் சல்லி தோஷம் இருக்கான்னு தெரியாது. ஆனால் நம்ம போயிடுவோம். போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம வீடு வாடகைக்கு போகும்போதும் அந்த வீட்டோட வாஸ்து நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நம்ம அந்த பரிகாரமாக நம்ம கொண்டு செல்லக்கூடிய பொருட்கள் சொல்கிறேன். ஒரு வீட்டை பார்த்துட்டீங்க, அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு போகிறது என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நல்லெண்ணெய் கொண்டு போங்க, உப்பு கொண்டு போங்க, மஞ்சள், துவரம்பருப்பு, தண்ணி, இந்த 5 ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு போயிருங்க. உங்களுக்கு எந்தவித தோஷமும் வராது. இல்லை சார் நான் 10 வீடு மாற்றிட்டேன் அப்படின்னா வீட்டு மேலே பிரச்சனை கிடையாது, உங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு வீடு அடுத்து சார் 1 வருஷம் தான் இருந்தேன், 6 மாதம் தான் இருந்தேன், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல. என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சார்? என்னென்னா உடல் உபாதை பிரச்சனை ஏற்படும், ஒன்று கடன் அதிகமாகும், வங்கி கடன் பிரச்சனையை கொடுக்கும், இல்லை வாகனத்தில் விபத்து ஏற்படும். இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த வாடகை வீட்டுக்கு போனனால இல்லை, உங்களுடைய கிரக சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால் தான் இதெல்லாம் நடக்கும். அப்போ இதை எப்படி சரி பண்ணிக்கிறணும் அப்படின்னா ஜோதிடத்தை போய் இப்போ கேட்கணும். ஐயா எங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது, வாடகை வீட்டில் தான் இருக்கோம், எங்களுக்கு ஒரு அமைப்பு ஏற்படணும்னா எந்த திசையில் நாங்கள் குடியிருக்கணும், நாங்கள் அந்த வீட்டில் என்னென்ன புகைப்படங்கள் மாட்டணும், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு போனீங்கன்னா இன்னும் ஒரு சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். ஐயா புகைப்படம் என்ன மாட்ட சொல்ல போகிறோம், விநாயகர் ஃபோட்டோ மாட்டு, முருகன் ஃபோட்டோ மாட்டு, இந்த மாதிரி ஃபோட்டோக்களை தான் மாட்ட சொல்லுவோம். சரிங்களா? இது ஒன்று பண்ணிக்கலாம். வாடகை வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும், இனி வீடே மாறக்கூடாது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு கிறிஸ்டின் அவராக இருந்தால் அவர் பைபிள் வாங்கி தானமாக கொடுங்க. ஹிந்துவாக இருந்தால் நீங்கள், இல்லை ஒரு முஸ்லீமாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு பகவத்கீதை வாங்கி ஹிந்துக்கு தானமாக கொடுங்க. இதுவே ஒரு கிறிஸ்டினாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய குரான் வாங்கி ஒரு முஸ்லீம் கொடுங்க. இந்த மாதிரி மாற்று மதத்தினருக்கு அவங்களுடைய பெரியவர்கள் போதித்த நூல்களை தானமாக கொடுக்கும் பொழுது அந்த வீட்டில் நிரந்தரமாக நீங்கள் வாசம் செய்யலாம். ஏன்னால் அந்த புக் அங்கே நிரந்தரமாக இருக்கும், அவர்களை எடுத்து படிக்க போவதில்லை, வாங்கி பக்கத்தில் மாத்திரமாக வச்சுருவாங்க. படித்தால் உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைத்து விடும், படிக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆனால் நிரந்தரமாக இருக்கும். நீங்கள் போன வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா
நீங்கள் ஹிந்துவாக இருந்தால் ஒரு பைபிளோ குரானோ இந்த மாதிரி வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு மதத்தினர் இன்னொரு மதத்தினருக்கு அவர்களோட பெரியவர்கள் சொன்ன நல்ல விஷயங்களே புக்காக இன்றைக்கி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் பகவத்கீதை, குரான், பைபிள் இந்த 3மே முக்கியமான நூல்கள் தான். இதை நீங்கள் தானமாக மாற்றி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாடகை வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பீங்க. சரிங்களா? ரொம்ப சிறப்பாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ் சம்மந்தமாக இப்போது வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கீங்க சார். இந்த பதிவு வந்து நம்ம நேயர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் சார். நன்றி.